ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு எட்மேட்டிக்ஸ் ப்ளஸ். இன்றைக்கி வந்து தமிழ்நாடு முதலமைச்சரின் திறனாய்வு தேர்வு, அதாவது டிஎன்சிஎம் டிஎஸ்சி ஜூலை 2024 நடக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. 21/7/2024 இன்றைக்கி தான் வந்து இந்த எக்ஸாம் நடக்க போகுது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 1000 மாணவர்கள் வந்து தேர்ந்தெடுக்க போகிறாங்க. அதில் வந்து 500 பாய்ஸ் அண்ட் 500 கேர்ள்ஸு. ஒரு கல்வி ஆண்டுக்கு 10,000 ரூபாய் வந்து கிடைக்கும். 10 மாதத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா மாதம் 1000 ரூபாய் வந்து இதில் செலக்ட் ஆகிறவங்களுக்கு போடுவாங்க. ஸோ இன்றைக்கி எக்ஸாம் எழுத போகிறவங்க பிளாக் பால் பாயிண்ட் பென் எடுத்துக்கோங்க, ஹால் டிக்கெட் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா 60 மார்க் இருக்கும். 2 பேப்பர் எழுதுவீங்க. காலையில் 10 to 12 ஃபஸ்ட்டு பேப்பரு, அதுக்கப்புறம் 2 to 4 வந்து செகண்ட் பேப்பர் எழுதுவீங்க. இதில் ஃபஸ்ட்டு பேப்பர் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸில் வந்து ஒரு 60 கொஷின் இருக்கும். செகண்ட் பேப்பர் வந்து சயின்ஸும் சோஷியல் சயின்ஸும் சேர்ந்து வந்து ஒரு 60 கொஷின் இருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்க. ஸோ அங்கே போயிட்டு கரெக்டாக வந்து மேக்ஸ் எல்லாம் வந்து போட்டு பார்த்துட்டு ஆன்சர் ஷேட் பண்ணிங்க. ஒன்ஸ் ஷேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா திரும்பவும் வந்து மாற்ற முடியாது. அதனால் கிளியராக பார்த்து ஷேட் பண்ணுங்கள். இதுதான் வந்து செகண்ட் டைம் இந்த எக்ஸாம் நடக்குது. லாஸ்ட் இயர் வந்து ஒரு டைம் பிள்ளைங்க எழுதியிருப்பாங்க. அடுத்தது நீங்கள் தான் வந்து செகண்ட் பேட்ச். ஸோ ஆல் தி பெஸ்ட். பயப்படாமல் வந்து எழுதுங்க. கொஷினை நல்லா தெளிவாக ரீட் பண்ணி எழுதுங்க. ஏன்னா 60 கொஷின் தான் உங்களுக்கு 2 மணி நேரம் வந்து டைம் இருக்கும். அதனால் தெளிவாக வந்து ரீட் பண்ணி என்ன ஆன்சர் வரும் அப்படிங்கிறத யோசித்து போடுங்க. சயின்ஸு சோஷியல் சயின்ஸ்லாம் மேக்ஸ்லாம் வந்து ஒர்க் அவுட் பண்ணி போடுங்க. கொஷின் பேப்பர்லேயே ரஃப் ஸ்பேஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் பயப்படாமல் வந்து எழுதுங்க. கொஷின் ரீட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு உங்களுக்கு கொஷினுக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு தெரியலனா லாஸ்ட்டாக வந்து என்ன யோசிக்கிறீங்கன்னா, இப்போ நம்ம கொஷின் ரீட் பண்ணுறோம், ஆப்ஷன் ரீட் பண்ணுறோம். டக்குன்னு உங்கள் மைண்டில் வந்து இந்த ஆப்ஷன் தான் வரும் அப்படின்னு தோணுது இல்லைங்களா? அதே ஆப்ஷனே போட்டுருங்க தெரியாத கொஷின்ஸ்க்கு. ஏன்னா மோஸ்ட் ப்ராபப்ளி அதுதான் வந்து கரெக்டாக இருக்கும். ரொம்ப யோசித்து போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதுவா அதுவான்னு கன்ஃபியூஸ் ஆகி தப்பான ஆப்ஷன் தான் கண்டிப்பாக போட்டுட்டு வருவீங்க. ஸோ இது வந்து ஒரு சின்ன டிப்ஸாக நான் சொல்கிறேன். ஏன்னா நான் எக்ஸாம் எழுதி பார்த்து நிறைய டைம் வந்து நான் முதல்ல எனக்கு எந்த ஆப்ஷன் தோணுதோ அதுதான் வந்து கரெக்டாக இருக்கும். நான் யோசித்து இந்த ஆப்ஷன் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி போட்டிருந்தேன். அது நிறைய டைம் வந்து தப்பு தான். ஸோ இதே டிப்ஸ் வந்து நிறைய அரசு அதிகாரிகள், இப்போ நல்ல வேலையில் இருக்கவங்க எல்லாருமே வந்து சொல்லியிருப்பாங்க. கண்டிப்பாக இந்த டிப்ஸை நீங்களும் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.